டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் சிமெட்ரிக்கல் வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பிஜிடிஆர்பியில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா. இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது 1 மார்க் கொஷின்ஸ் வரும். ஸோ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை பார்த்துட்ருக்குறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சம்டைம்ஸ் பார்த்துருப்பீங்க. when the wave functions of two particles can be exchanged, then the sign of the wave function does not change, so then the function should be symmetrical அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதில் பேர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால வேவ் ஃபங்க்ஷனுடைய சைன் கன்வென்ஷன் மாறுது அப்படின்னா அது வந்து ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து அடிஷ்னலாக வந்து இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த சிமெட்ரிக்கல் வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக்கல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து டிபெண்டிங் ஆன் ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகல். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இந்த சோடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் n ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் இஸ் ரிட்டன் as. ஸோ சோடிஞ்சர் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ஹச் இஸ் ஈக்குவல் டு இ சைன்னு எழுதலாமா? ஸோ அதில் வந்து டைம் டிபெண்டன்ட் சோடிஞ்சர் ஈக்குவேஷனை ஹச் சை இஸ் ஈக்குவல் டு IH cross dou psi by dou t எழுதலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அப் டு n கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷனில் 1 2 3 அப் டு n t இஸ் ஈக்குவல் டு IH cross dou by dou t psi of 1 2 அப் டு n t. ஸோ இது வந்து சோடிஞ்சர் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா 1 2 3 இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேட்ஸ், அதாவது பொசிஷனல் கோஆர்டினேட்ஸ் அண்டு ஸ்பின் கோஆர்டினேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஆஃப் த இண்டிவிஜுவல் பார்ட்டிகல், ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுக்கான பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஸ்பின் கோஆர்டினேட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த கேமில்டோனியன் ஹச் இஸ் சிமெட்ரிக்கலாக இருக்குது இன் இட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் டியூ டு த ஐடென்டிட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ சிமெட்ரிக்கல் பிஹேவியர் வருது அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஐடென்டிட்டியாக இருந்துச்சு, ஒரே மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா சிமெட்ரிக்கல் பிஹேவியர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா த ஐடென்டிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் மீன்ஸ் they can be substituted for each other without changing Hamiltonian, indeed any other observable. ஸோ நம்ம பார்ட்டிகல் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஹேமில்டோனியன் என்ன பண்ணாது, மாறாது. டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து டஸ் நாட் சேஞ்ச். ஓகே, ஹேமில்டோனியன் வந்து மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா there are two type of solutions of the wave function of psi in equation 1. ஸோ இந்த இந்த ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா the symmetric property of the particular intersect. ஓகேவா? there are 2 kind of solutions of the wave function psi of the equation 1 that have the symmetric property of the particular interest. ஓகேவா? ஸோ இதில் என்ன மாதிரி டைப் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் வேவ் ஃபங்க்ஷன் psi s suffix xனா சிமெட்ரிக்கல். ஸோ a wave function is symmetric if the interchange of any pair of particles. ஸோ உங்களுக்கு வந்து 2 பார்ட்டிகல்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க, இட்ஸ் ஆர்குமெண்ட் லீவ் த வேவ் ஃபங்க்ஷன் அன்சேஞ்ச்டு. ஸோ உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணாதுன்னா அதனுடைய சைன் வந்து மாறாது, வேவ் ஃபங்க்ஷன் வந்து அதே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து சிமெட்ரிக்கல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வேவ் ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக்காக இருந்தால் என்ன சொல்கிறோம், எனி பேர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் சேஞ்ச், ஸோ அன்ஆல்டர்டு. அதுதான் என்ன சொல்கிறோம், சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதே மாதிரி ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறோம், வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னா இஃப் த இன்டர்சேஞ்ச் ஆஃப் எனி பேர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ பார்ட்டிகல்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய சைன் கன்வென்ஷன் பண்ணும் மாறும். ஸோ த சேஞ்ச் த சைன் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணும், வேவ் ஃபங்க்ஷன் வந்து சையோடைய சைன் கன்வென்ஷன் வந்து மாறும், நெகட்டிவில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு பேர் ஆஃப் ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பேர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால சைன் கன்வென்ஷன் வந்து ஆல்டர் ஆகுது. அது எதனால் அப்படின்னா டியூ டு ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ்னால, ஸ்பின்ங்கிறதுனால தான் உங்களுக்கு சைன் வந்து மாறுது. சரி, now be pointed out that for the symmetry character of the wave function does not changes with respect to time. ஸோ அந்த சிமெட்ரி பிஹேவியர் வந்து எதை பொறுத்து இருக்காது அப்படின்னா உங்களுக்கு டைம் பொறுத்து ஆல்டர் ஆகாது அப்படிங்கிறாங்க. டைம் வந்து நீங்கள் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் எடுத்திங்கனாலும் சரி அல்லது லார்ஜ் இன்டர்வல் ஆஃப் டைம் எடுத்திங்கனாலும் சிமெட்ரி ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் சேஞ்ச். ஓகேவா? அதான் சொல்கிறேன், சிமெட்ரி வேவ் ஃபங்க்ஷன்
does not changes with respect to time. So psi s பார்த்தீங்கன்னா symmetric and at a particular time. So then the h psi is also symmetric and according to the equation 1. So dou psi by dou t is symmetric at the time. So h psi வந்து h psi s is a symmetric அப்படின்னா உங்களுக்கு dou psi by dou t also symmetric with respect to time. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து psi s and dou psi s by dou tங்கிறது எப்படி இருக்கும்? Symmetric at the time t. ஓகேவா? ஸோ psi s at infinitesimally டைம் அப்படின்னா வெரி வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம்? t ப்ளஸ் டிடிங்கிற டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். ஓகேவா? டிடிங்கிற டைமில் dou s by dou t வந்து சிமெட்ரிக் ஒன் அப்படின்னா நம்ம டைம் இன்டர்வலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எதுலேருந்து இது வரைக்கும்? t ப்ளஸ் டிடி வரைக்கும். ஃப்ரம் டீலிருந்து t ப்ளஸ் டிடி டைம் இன்டர்வலில் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? psi s ஃபார் த டைம் இன்டர்வல் டிக்கு ப்ளஸ் dou psi by dou tங்கிறது டைம் இன்டர்வல் டிடி. ஸோ t ப்ளஸ் டிடி டைம் இன்டர்வலில் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் எப்படி இருக்காது? உங்களுக்கு வந்து அசிமெட்ரிக்கில் இருக்காது, ஒன்லி சிமெட்ரிக் கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ psi s ப்ளஸ் dou psi s by dou t into dt is also symmetric. ஸோ உங்களுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். ஸோ டைம் பொறுத்து உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷன் மாறாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் இது நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து ஏதாவது கொஷின் கேட்பாங்க. ஸோ இதில் வருங்க இஃப் அனதர் பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக்கில் இஃப் psi a is antisymetric wave function at any time, so then the h psi a and hence dou psi a by dou t are also antisymmetric. ஸோ உங்களுக்கு வந்து ஹாமில்டோனியன் வித் வேவ் ஃபங்க்ஷன், அதே மாதிரி dou psi a ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது எப்படி இருக்குன்னா ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கும். அண்ட் த integration of the wave function shows that psi a is also a antisymmetric. ஸோ இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்து பண்ணிங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது பாருங்கள், ஃபார் சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர் p psi s சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் 1,2 இது வந்து பார்ட்டிகளுடைய பொசிஷன் அண்டு ஸ்பின். ஓகேவா? ஸோ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க, பார்ட்டிகளை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு psi s ஆஃப் 2,1 இது மாதிரி 1,2வை 2,1 இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷனுடைய சைன் வந்து மாறல, அதே தான் ஃபஸ்ட் இங்கே என்ன இருந்ததோ அதே வேவ் ஃபங்க்ஷனுடைய சைன் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ p psi s ஆஃப் 1,2 is equal to psi s ஆஃப் 2,1. ஸோ then the wave function should be symmetric. ஸோ இதே ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? p psi a 1,2 is equal to minus psi a, 2,1 அப்படின்னா இப்போ 1,2 பார்ட்டிகளை வந்து என்ன பண்ணுறீங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. 2,1 இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறது? நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இது மாதிரி நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் ஆச்சுனாவே என்ன சொல்கிறோம்? ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து இன்க்ளூட் ஆகலை அப்படின்னா அதில் இன்டர்கல் ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகள், இது வந்து ஹாஃப் இன்டர்கல் ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகள். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைன் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பிங்கிறது என்ன சொல்கிறோம்? எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர். ஸோ திஸ் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் ஹேஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகள். இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன், சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது எதோட ரிலேட் பண்ணுது அப்படின்னா ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகள். ஸோ ஸ்பின்னை பொறுத்து உங்களுக்கு சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்பின் ஃபார் ஃபோட்டான் அப்படின்னா ஃபோட்டானுடைய பார்ட்டிகல் இன்டர்கல் ஸ்பின் வந்து 1, அது வந்து இன்டர்கல் ஸ்பின்னு. ஓகேவா? ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் இன்டர்கல் ஸ்பின். ஸோ இப்போ ஆஃப் இன்டர்கல் ஸ்பின்னுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ இன்டர்கல் ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகல்னால் சிமெட்ரிக் பிஹேவியர் இருக்கும். ஸோ ஸ்பின்னை வச்சு தான் உங்களுக்கு சிமெட்ரிக் பிஹேவியர் வந்து இருக்குது. இதுதான் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இது நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the identical particles having an integral spin quantum number are described by symmetric wave function. ஸோ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் என்ன சொல்கிறோம்? ஸ்பின் வந்து 1 இருக்கக்கூடிய இதெல்லாம் 1, 2, 3. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்? ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் இன்டெக்ரல் ஸ்பின். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர் p சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் 1, 2, 3 ஆர் அப் டு s, அதே மாதிரி அப் டு n. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் psi s, அதே மாதிரி 1, 2, 3 அப் டு s அண்ட் r தென் n. ஸோ இதில் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் கிளாஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் இதில் என்ன சொல்கிறோம்? இன்டெக்ரல் ஸ்பின்னில் வரக்கூடிய பார்ட்டிகல். ஸோ த பார்ட்டிகல்ஸ் டெஸ்கிரைப்டு பை சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் ஆர் நோன் as the Bose particles or bosons, obey the Bose-Einstein statistics.
அதனால தான் சொல்கிறோம் Bose Einstein statistics obey the symmetrical wave function because the spin of the particles is integral multiples of pi h by 2 pi அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டெக்ரல் மல்டிபிள் இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்கிறோம், சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனை ஒபே பண்ணுது. ஸோ நீங்கள் பார்ட்டிகல் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அது எல்லாமே ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். ஸோ உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கனாலும் வேவ் ஃபங்க்ஷன் வந்து சைன் கன்வென்ஷன் மாறாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் போசான்ஸ்க்கு என்ன ஃபார்முலா என்ன பார்ட்டிகல் பார்த்தோம், ஃபோட்டான்னு, ஸ்பின் 1 பார்ட்டிகல்ஸ், நியூட்ரல் ஹீலியம் 2-4. ஓகேவா? ஹீலியம் 2-4 பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பார்ட்டிகல், இதுவும் ஸ்பின் வந்து 0. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் ஸ்பின் 0-1 இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஒபே த சிமெட்ரிக்கல் வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? நார்மல் ஸ்டேட் வந்து S=0, ஸ்பின் வந்து 0, ஹீலியம் 2-4க்கு S=0ன்னு சொல்லலாம். அதே மாதிரி த ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் ஹாஃப் ஆட் இன்டெக்ரல் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆர் டெஸ்கிரைப்ட் பை ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஆட் ஹாஃப் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வந்து ஃபெர்மியான்ஸில் வந்துடும். 1/2 புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வேவ் ஃபங்க்ஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டர் இன்ட்டு psi a 1 to up to r up to s அதே மாதிரி up to n is equal to minus sin a if the particles 1 to 3 up to r அதே மாதிரி n. This class of particles இதெல்லாம் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வந்து antisymmetric wave function because the particles are interchanged, the wave function is -1. So the particles described by antisymmetric wave function obey the Fermi-Dirac statistics. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா Fermi-Dirac statistics-ஐ ஒபே பண்ணுறது எல்லாமே எந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ், ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஹாஃப் ஆட் இன்டெக்ரல் ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ பார்ட்டிகல் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் ஆல்ட்ராவும் நெகட்டிவில் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஃபெர்மி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ஃபெர்மியான்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெர்மியான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான், நியூட்ரான், மியூயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆல் த ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒபே த ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் மேக்ஸிமம் எல்லா வீடியோவிலும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவோம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஃபர்தராக உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இன்கன்வீனியன்ட் ஏதாச்சும் உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.